பாப்பா உனக்கு பண்ணதுக்கு பதிலுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சா எங்க மேடம் வரதுக்குள்ள நீ இங்க இருக்க கூடாது. கிளம்பு. ப்ளீஸ் மிஸ். சார் யோ, போயா. சார் சும்மா இங்க சத்தம் போடாதீங்க, பேஷண்ட்டுக்கு டிஸ்டர்ப் ஆகும். போங்க அந்த பக்கம். சாரி சிஸ்டர். யோ, தயவு செய்து இங்க இருந்து கிளம்பியா. போயா. ஒரு சின்ன குழந்தை இங்க ஆக்சிடென்ட் கேஸ்னு. சரி, ஓகே. நிலா, மேடம், மேடம், மன்னிச்சிடுங்க ஐயா. ஐயா, எங்கடா என் பேத்தி? என்னாச்சுடா? ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. மேடம், ஐயோ, டேய், அண்ணா, என்ன பண்றீங்க? மன்னிச்சிடுங்க. நிலா எங்க? எங்கடா? ஐசியூல ஐயா. ஐசியூலயா? ஏய், ஐசியூ. பொண்ணு. நிலா, டாக்டர், என் பொண்ணு. நீங்க தான் நிலாவோட ஆமா அம்மாவா? டாக்டர். ஆமா டாக்டர். நிலாவுக்கு என்னாச்சு? அவ எப்படி இருக்கா? இனி பயப்பட தேவையில்ல, நல்லா இருக்கா. தலையில அடிபட்டு ரத்தம் நிறைய போயிருந்தது. ரத்தம் கொடுத்திருக்கோம். இப்போ ஓகே தான். அடிபட்ட இடத்துல லேசா தையல் போட்டிருக்கோம். என் பேத்திய நாங்க பார்க்கலாமா டாக்டர்? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அவ கண்ணு முழிச்சிடட்டும், அப்புறம் போய் பார்க்கலாம். சரிங்க, சரிங்க டாக்டர். என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. டேய், கையை இறக்குடா. பண்றதெல்லாம் பட்டு பண்ணிப்பா கேக்குற. என் பேத்திக்கு ஏதாவது ஆயிருந்துச்சு உன்னை தொலைச்சிருப்பேன். உங்களை நம்பி தானே நான் அவளை அனுப்பி வச்சேன். பாப்பா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. நான் பணத்தை கொடுத்துட்டு திரும்பறதுக்குள்ள இப்படி நடந்துருச்சு மேடம். ஒரு செகண்ட்ல எல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு மேடம். எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. ஆசைய என் பேத்தி கழுத்துல போட்ட தங்கம். அது இப்போ அது உசுருக்கே எமனா வந்து முடிய பார்த்திருக்கேன். கடவுளே, நான் என்ன செய்வேன்? நிறைய ரத்தம் போச்சா? அழுதாளா? அப்பவே மயங்கிடுச்சு மேடம். ஐயோ, ஆமா, நீங்க மட்டும் எப்படி ஹாஸ்பிடலுக்கு கொண்டு வந்தீங்க? பக்கத்துல ஒருத்தர் இருந்தாரு, அவரு ஹெல்ப் பண்ணாரு மேடம். ஆமா, அவர் எங்க? இப்பதான் போனாருங்க ஐயா. பாப்பா, மேடம், பாப்பா கண் முழிச்சிட்டாங்க, நீங்க உள்ள போய் பாருங்க. நிலா, நிலா, நிலா? என்னாச்சுமா? நிலா, என் செல்லம். எப்படி இருக்கா? நிலா. என்னாச்சுமா? நான் கூப்பிடும்போது நீ என் கூட வந்திருக்கலாம் விது. இப்ப பாத்தியா, நான் சொன்ன மாதிரி நீ ஏன் என்ன தேடி வந்துட்ட? என்ன மன்னிச்சிருடா. உன்னை விட எனக்கு வேலை பெருசா போச்சு. எல்லாம் ஏன் தப்புதான். நான் வந்திருக்கணும். பரவாயில்ல விது. நிலாமா,
அம்மா ரொம்ப அழுதாங்களா தாத்தா? அழாம எப்படிமா இருப்பா? அவளுக்கு நீதானே எல்லாமே. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அவளால எப்படி தாங்கிக்க முடியும்? ஒரு நிமிஷம் அவ உசிரே போன மாதிரி இருந்துச்சு. சாரி வித்து, நான் உன்னை அழ வச்சுட்டேன். அப்படியெல்லாம் சொல்லாத. அம்மா தான் சாரி. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இல்ல வித்து, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். ஐஸ்கிரீம் சாப்பிடுற மூட்ல சுத்தி என்ன நடக்குதுன்னே கவனிக்கல. திருட்டு பயிலுவ பச்சை பிள்ளைன்னு கூட பார்க்காம செயின் எடுத்திருக்கானுங்க. அவனுங்க மட்டும் என் கையில கிடைச்சானுங்க, பலி போட்டுருவேன். ரொம்ப வலிச்சதா? ம்ஹும். நான் தான் அப்பவே மயங்கிட்டேனே. இப்பதான் கண்ணு முழிச்சேன், வலியே தெரியல. நிலா, இப்ப எப்படிமா இருக்கு? லைட்டா வலிக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ, ஆசையா வாங்கின ஐஸ்கிரீம் ரோட்லயே விழுந்துடுச்சு தாத்தா. வாலு, டாக்டர்மா. நிலா பாப்பா, ம், ஒன்னும் இல்ல உனக்கு. ம். இனிமே பயப்படுறதுக்கு ஒன்னும் இல்ல. நீங்க தான் எனக்கு கட்டு போட்டீங்களா? ஆமா, இந்த கட்டு ரொம்ப பெருசா இருக்கே. எப்படியே நான் எப்படி ஸ்கூலுக்கு போறது? எல்லாரும் என்ன பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. உன்னை யாரு ஸ்கூல் போ சொன்னா? இன்னும் ஒரு வாரத்துக்கு நோ ஸ்கூல். நீ லீவ்ல வீட்ல இருக்கணும், கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கணும். வீட்லயா? ஐயோ, அம்மாவும் ஸ்கூலுக்கு போயிருவாங்க, டிவியும் போரு, இந்த தாத்தாவும் போரு. நான் ஸ்கூலுக்கு போகணும். நிலா, நானும் உன் கூட வீட்ல தான் இருப்பேன். நீ ஸ்கூலுக்கு போக வேணாம். கட்டை பிரிச்சதுக்கு அப்புறம் போகலாம். ஓகே. ம், வித்துவும் போறதான், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆ, மருந்தெல்லாம் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க டாக்டர். காயத்துல தண்ணி படக்கூடாது. ம், ஒரு வாரத்துல மேக்ஸிமம் ஆறிடும். அப்பாடா. ம். டாக்டர், வீட்டுக்கு எப்ப கூட்டிட்டு போலாம்? 2 நாள் இங்கேயே பெட் ரெஸ்ட் எடுத்துட்டு. அச்சச்சோ, இங்கேயா? ஆ? என்னால முடியாதுப்பா. இந்த ஹாஸ்பிட்டலு, இந்த ஸ்மெல்லு எதுவுமே எனக்கு பிடிக்கல. நான் உடனே வீட்டுக்கு போகணும். வித்து, வீட்டுக்கு போகலாம். ஹாஸ்பிட்டல்லே இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதுக்கு என்ன வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போ. அம்மா, ஆ, நான் நல்லா தான் இருக்கேன். நான் நடப்பேன். ஆ, தலையில தானே அடிபட்டிருக்கு. போலாம் வித்து, ப்ளீஸ். டாக்டர் கிட்ட சொல்லு. ஆ, டாக்டர். அதான் அவங்களே முடிவு பண்ணிட்டாங்களே, கூட்டிட்டு போங்க. தேங்க்யூ டாக்டர். ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கம்ப்ளீட்டா கியூர் ஆற வரைக்கும் நோ ஐஸ்கிரீம். சரி. சஞ்சய் இங்க வந்தானா? இல்ல விஜய், சஞ்சய் இங்க வரலையே. ஓ அப்படியா? வந்தா சொல்லுங்க. தேங்க்யூ. அம்மா, அண்ணன் வந்துருச்சுமா. டேய், எங்கடா போயிருந்த? டேய், எவ்வளவு நேரம்டா? அம்மா உன்னை எங்க போனான்னு கேட்டுட்டே இருக்காங்க. சரி,
உள்ள போய் குளிச்சிட்டு வா, சாப்பிடலாம். வா. போய் குளிச்சிட்டு வாடா, குளிச்சிட்டு வா. டேய் போ சஞ்சய். சஞ்சய், என்னடா இது அடிபட்டிருக்கு? சட்டையெல்லாம் ஒரே ரத்தமா இருக்கு. திரும்பவும் குடிச்சிருக்கியா? காலையில தானடா குடிக்க மாட்டேன்னு சொல்லி பாட்டில் எல்லாத்தையுமே தூக்கிட்டு போய் வெளியில போட்ட. இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியாடா நீ? நீ திருந்தவே மாட்டியா? மன்னிச்சிருக்கப்பா. டேய் மன்னிச்சிருங்க சஞ்சய். அண்ணா, என்னாச்சுடா? மன்னிச்சிருக்கப்பா. என்னடா ஆச்சு? என்னண்ணா? என்னடா என்னடா பண்ணிட்டு வந்திருக்க? என்னாச்சுடா? நான் ஒரு பாவிமா. என்னடா சொல்ற? பெரிய பாவம் என்ன பண்ணிட்டேன். பண்ண? நீ இப்படி அழற அளவுக்கு என்னடா நடந்துச்சு? நான் நல்லா இருக்கணும்னு நினைச்ச ஒரு பிஞ்சு குழந்தை, அந்த குழந்தைய நான் சாவ கொடுக்க பாத்திருக்கப்பா. என்னால நில சாக பார்த்தா. எப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டு வந்திருக்கீங்க? அம்மா வேணாமா. அம்மா அம்மா அடிக்க நல்லா அடிங்க. ஏன் நான் இப்படி பண்றேன்? சஞ்சய் வேணாம்டா சஞ்சய். என்ன நீங்க கொன்னு போட்டாலும் பரவாயில்ல. ஏன் நான் இப்படி பண்றேன்? நீ கூட விடவே மாட்டியா? விட்டுட்ட மனசா, விட்டுட்டேன். இனி நான் அதை என் கையில தொட மாட்டேன், தொட மாட்டேன், தொட மாட்டேன். பேசாதடா, பேசாத. மனசாட்சி இல்லையாடா? ஏண்டா உனக்கு மனசாட்சி இல்லையா? ஊரே விலகி நிக்கும் போது உன்னை பார்த்து இறக்கப்பட்டவளுக்கு இப்படி ஒரு நிலைமைய நீ கொடுத்துட்டியடா. நான் இதுக்கு தாண்டா உன்னை தனியா விட மாட்டேன்னு சொன்னேன். இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறியடா. ஒரு குடியால ஏற்கனவே ஒரு உயிர் போய் இந்த குடும்பம் ரெண்டாக நிக்கிறது பத்தாதா? இப்படி நீயும் குடிச்சு குடிச்சு அழியணுமா? ஏண்டா சஞ்சய்? இவன் திருந்த மாட்டான்டா. இவன் திருந்தவே மாட்டான். இவன் திருந்த மாட்டான். வேணாமா. பச்சை குழந்தைடா அவ. பச்சை குழந்தை. நமக்கே ஒரு ஊசி குத்துனா கூட அதை தாங்கிக்க முடியல. ஐயோ, அந்த குழந்தையால இதெல்லாம் எப்படிடா தாங்கிக்க முடியும்? எப்படி எப்படி துணிச்சு போயிருப்பா? டேய் போடா, என் கண்ணு முன்னாடி இருக்காது. போடா, போய் தொலைடா. போடா. அம்மா விடுங்க. ஐயோ, என் புள்ளன்னு ஒண்ணு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்குடா. என்ன என்ன அம்மா விடுங்கம்மா. அம்மா அம்மா ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்கம்மா. அம்மா நடு ரோட்ல வச்சு வித்யா அவனை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிருக்கா. வித்யா கிட்ட கலாட்டா பண்ணதா போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருந்துச்சு. நான் தான் போய் கூட்டிட்டு வந்தேன். அந்த விரக்தியில தான் குடிச்சிருக்கான். டேய், இதெல்லாம் ஒரு காரணமாடா? உன் தம்பி செஞ்ச தப்ப நீ நியாயப்படுத்திட்டு இருக்கியா? ஐயோ இல்லம்மா. இவன் செஞ்ச காரியத்துக்கு அவ எப்படிடா இவனை உடனே ஏத்துப்பா? அவ அப்படிதான் பேசுவா. அதுக்காக போய் குடிச்சிட்டு ஒரு குழந்தைய கொல்ல பாத்திருக்கானேடா. பாவி பாவி பாவி. அம்மா, நான் பாவிதாம்மா. நான் பாவிதான். எனக்கு உயிரோட இருக்கவே பிடிக்கல. அப்படியே செத்துடலாம் போல இருக்கு. உங்க கையில சஞ்சய் 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 கொன்னுடுங்க. எனக்கு உயிரோட இருக்க பிடிக்கல. அந்த பிஞ்சு குழந்தை என் கையில நம்ம துடிச்சுக்கிட்டு இருந்தா. ரத்தத்தால என் சட்டையே நனைஞ்சு போச்சுமா. எனக்கு அவளுக்கு ஒரே ரத்தம் தான். என்னால ரத்தம் கொடுக்க முடியலம்மா. குடிச்சதுனால என்னால ரத்தம் கொடுக்க முடியல. அத சொல்லாதடா, சொல்லாதடா. இதுக்கு மேல எதுவும் சொல்லாத. என்னால தாங்க முடியல. அம்மா, நான் ஏன் இப்படி இருக்கேன்னு தெரியலையே. என்னால ஏன் திருந்த முடியல.
இனி என் உயிரே போனாலும் சரி நான் குடிக்க மாட்டேமா. அம்மா, நான் சத்தியமா குடிக்க மாட்டேமா. சத்தியமா குடிக்க மாட்டேமா. என்ன நம்புங்கம்மா, ப்ளீஸ்மா, என்ன நம்புங்கம்மா, என்ன நம்புங்கம்மா. இப்போ நிலா எப்படிடா இருக்கா? எனக்கு அவள உடனே பார்க்கணும். சொல்லுடா. இப்ப அவளுக்கு ஆபத்து இல்லைன்னு டாக்டர் சொல்லிருக்காங்கம்மா. ஆனா நாம அவளை பார்க்க முடியாது. அவங்க வீட்டுல என் பேரை சொன்னாலே தப்பாயிடும்மா. சரி, நீ ஒரு ஃபோன் பண்ணி பாருடா. போன் எடுக்க மாட்டேங்கிறாங்கம்மா. கடவுளே, நிலாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவ நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். அம்மா, பேசாதடா, பேசாத. அம்மா, நான் சொல்றது கேளுமா. அம்மா, என்ன மன்னிச்சிருக்கமா. பாத்துமா. அம்மா, நான் தெரியாம பண்ணிட்டேன். அம்மா, 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 அம்மா. டேய், அம்மா. அண்ணா நிலா, ஏய் பாத்து நிலா, பாத்துமா, பாத்து. பாத்து நிலா. ச்சே, கொஞ்ச நேரம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கவே அவ்வளோ கஷ்டமா இருக்கே. ரொம்ப நாளா எப்படிதான் அட்மிட் ஆயிருக்காங்களோ. தாத்தா, என்னம்மா? உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன், வாங்கிட்டு வர முடியல. அப்ப இன்னொரு நாள் நம்ம சேர்ந்து போய் வாங்கலாம். சரிடா. நிலா, உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லு, நாங்க செய்றோம். ஏன் நான் செஞ்சா என்ன? அதுக்கு இல்லடா, உனக்கு தலையில அடிபட்டிருக்கு, ரெஸ்ட் எடுக்கணும்ல. ஆ, ஏய், என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஏன் வலிக்கிற மாதிரி கத்துன? வலிக்குதுதான். வலிக்குதா? அது தெரியாம இருக்கதா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன். நீ ஏன் ஞாபகப்படுத்துறியே வித்து? நிலா, ம்? அம்மாவை உனக்கு எவ்வளவு பிடிக்கும்? ஏன் வித்து திடீர்னு இப்படி கேக்குற? சொல்லு. உன் அளவுக்கு வேற யாரையும் பிடிக்காது வித்து. என்ன உனக்கு எவ்வளவு பிடிக்கும்? உன் அளவுக்கு எனக்கு வேற யாரையும் பிடிக்காது. எனக்கும் அப்படிதான். என் லைஃப்ல எல்லாமே நீதான் நிலா. இதுக்கப்புறம் வாழணுமான்னு நினைக்கும் போதுதான் நீ என் லைஃப்ல வந்த. நான் படிச்சது, லைஃப்ல நிறைய அச்சீவ் பண்ணது, இன்னைக்கு தனியா ஒரு ஸ்கூலை ரன் பண்ணிட்டு இருக்கிறது, எல்லாத்துக்குமே காரணம் நீதான். இனி லைஃப்ல நமக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறப்போ நான் இருக்கேன்னு நீ வந்த. வித்து, அழக்கூடாது நீ. இல்ல நிலா, நீ தப்பு பண்றதா சொல்லி உன்னை நான் கண்டிக்கிறதெல்லாம் சும்மா. ஏன்னா நீ தப்பே செய்யறதில்ல, நீ ரொம்ப சரியா இருக்க. அதான் எனக்கு பயமா இருக்கு. உன்ன மாதிரி எல்லாருமே இருக்க மாட்டாங்க நிலா. நீ செய்யற விஷயத்துல உனக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமோ, அதனால உனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயந்துதான் நான் உன்னை கண்ட்ரோல் பண்றேன். அதனால அம்மா மேல உனக்கு கோவமா? அம்மாடா, பசங்க நல்லதுக்கு தானே சொல்லுவாங்க. நீ எனக்கு வேணும் நிலா, எப்பவும். உனக்கு சின்னதா ஒரு முள்ளு தச்சா கூட அம்மாவால தாங்க முடியாதுடா.
இப்போ உன் தலையில இவ்ளோ பெரிய கட்டு, இவ்ளோ பெரிய காயம். இதுக்கு நீ காரணம் இல்ல, என் நேரம். நான் பண்ண தப்பு. பேசாம அந்த ஊர்லயே இருந்திருக்கலான்னு இப்ப தோணுது. வந்ததுல இருந்தே பிரச்சனை. இதுவும் நல்ல ஊர் தான் வித்து, எனக்கு பிடிச்சிருக்கு. இனி இப்படி எதுவும் நடக்காது, நான் பாத்துக்கிறேன். என் உயிர் எனக்குள்ள இல்ல நிலா, அது உனக்குள்ளதான் இருக்கு. என்ன பத்திரமா பாத்துப்பியா? அம்மா ப்ராமிஸ்.